கண் எவ்வளோ உயர்வான ஞாபகம் என்று குருடனிடம் கேட்டால் தெரியும். கண் எவ்வளோ உயர்வான ஞாபகம். ஒரு பெரிய ஆலிம் ஒருவர் இருந்தார். அவர் கண் தெரியாது. அவர் ஹாஃபீஸும் ஆயிட்டாங்க, ஆலிமும் ஆயிட்டாங்க. ஒரு பள்ளிவாசலில் அவர்களுக்கு தொழுகைக்கு இடமும் கிடைச்சிச்சு. அந்த மாணவர் தன்னுடைய உஸ்தாதுக்கு வந்து சொன்னார், உஸ்தாத் அவர்களை துவா செய்யுங்க. அப்போ அந்த உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள், ஓதி முடிச்சிட்டீங்க, ஆலிம் ஆயிட்டீங்க, இப்போ துவா செய்ய சொல்றீங்களே, நிக்காவுக்கு துவா செய்ய சொல்லுகிறீர்களா என்று அந்த உஸ்தாத் அவர்கள் அந்த மாணவரை பார்த்து கேட்டாங்க. அந்த மாணவர் கோவென்று அழுதார். கொஞ்ச நேரம் அழுது விட்டு சொன்னார், இல்லை, நான் சின்ன வயதிலிருந்து யாரை அம்மா என்று கூப்பிடுகிறேனோ அவர்களை இதுவரை நான் பார்த்ததில்லை. அதனால் எப்படியாவது என் மௌத்திற்குள் என் தாயை ஒரு தடவை பார்த்துவிட வேண்டும். அதற்காக வேண்டி எனக்கு கண் கிடைக்கும்படி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். என்றால் இந்த கண் அவ்வளவு உயர்வான ஞாபகம் அன்பர்களே. எந்த கண்ணை கொண்டு நாம் அல்லாஹு அக்பர் இத்தனை கோடி வஸ்துக்களை பார்க்கிறோம், இவ்வளவு படைப்புகளை பார்க்கிறோம், நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய மனைவி மக்களை நாம் எந்த கண்களை கொண்டு பார்க்கிறோமோ இந்த கண் எவ்வளவு உயர்வான ஞாபகம் என்பதை குருடர்களிடம் சென்று கேட்டால் தெரியும் என்பதாக சொல்கிறார்கள். என்றால் அந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதை தான் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா நினைத்து பாருங்கள், நான் உங்களுக்கு கொடுத்தவைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் அல்லாஹ் தஆலா உங்களின் மீது அல்லாஹ் செய்த பேருபகாரங்களை, அருட்கொடைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் தஆலா. இது மட்டுமா அன்பர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் எவ்வளவு விஷயங்களை கேட்கிறார். அலம் நஜஅல் லஹு ஐனை, நாம் அவர்களுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கிறார். வல் லிசானு வ ஷஃபதி, ஒரு நாவையும் 2 உதடுகளையும் நான் கொடுக்கலையான்னு கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, இந்த கண்ணுல வெறும் வெள்ளை கருப்பு திரை மட்டும்தான் உள்ள இருக்கு. இந்த கண்களை கொண்டு அல்லாஹ் தஆலா பல நூற்றுக்கணக்கான வண்ணங்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து